சாரதி லா ஸ்டடீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுடைய எண்டு பொசிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் சி கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலி எக்ஸாம் த கவர்மெண்ட்ஸ் லயபிலிட்டி ஃபார் த டாட்ஸ் கமிட்டட் பை இட்ஸ் சர்வெண்ட். தன் ஊழியர்களால் செய்யப்பட்ட தீங்கு செயல்களுக்கு அரசின் பொறுப்பை கூர்ந்தாய்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்கு. இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோட பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு பைண்டாகி உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சாவரின் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் தான் நடக்கும். சாவரின் ஃபங்க்ஷன்னா இறையாண்மை தன்மை கூடிய ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 108 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, அங்கேயும் இங்கேயுமா பல பேருக்கு நன்மையை பகிச்சிட்ருக்கு. அது பார்த்திங்கன்னா சாவரின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இறையாண்மை ஃபங்க்ஷன் தான். அதில் ஏதாச்சும் தீங்கு ஏற்படுமே ஆனால் அதில் அந்த இப்போ 108 போது ஒருத்தர் அடிபட்டு இறக்குறாருன்னா அந்த இடத்துல ஸ்டேட்டுடைய லயபிலிட்டி என்ன அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ அதனால தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. சரி, இப்போது இதற்குண்டான பதில், அதுக்கப்புறமா இந்த பார்ட் சிக்கு உண்டான பதில் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். இது கேட்டாலும் அது கேட்டாலும் ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஒரே கேஸ் ஸ்டடியும் கூட தாராளமாக எழுதலாம் நீங்கள். சரி, கொஸ்டினை பார்க்கலாம். ஏ என்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு எல்எல்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. அவருடைய யூனிவர்சிட்டி கேம்பஸில் அவர் ஒரு என்சிசி ஆர்மி வெஹிக்கிள் ஹிட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஏற்படுதா இல்லை அவர் என்ன விஷயம்ன்றது இங்கே தெளிவாக சொல்லப்படலை. அவருக்கு இன்ஜுரினே வச்சுப்போம், ஒரு அடிபட்டுருது. அந்த பொறுப்புக்கு, அந்த அடிப்பட்ட அந்த பொறுப்புக்கு என்சிசி கிளைம் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சாவரின் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க, ஒரு பிளேஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா உங்களுடைய நினைவுக்கு டக்குன்னு வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா டாட்ஸில் இருக்கக்கூடிய இல்லை ஐபிசியில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்பாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் உங்களுடைய நினைவுக்கு வந்துடணும். ட்ரெஸ்பாஸ்னால் என்னென்னா இல்லீகலாக இன்னொருத்தவங்க இடத்துக்கு போகிறதுன்றது தான் ட்ரெஸ்பாஸ், இல்லீகல் ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த எல்எல்பி ஸ்டூடெண்ட்டு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்கிறாரு. இது ட்ரெஸ்பாஸாக இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வெதர் எல்எல்பி ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இஸ் ட்ரெஸ்பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. எஸ் ஆர் நோ நீங்களே சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறமா இல்லைனா இப்படி கூட எழுதலாம், எல்எல்பி ஸ்டூடெண்ட் அந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கிறது வேலிட் இல்லையான்ற மாதிரி கேளுங்க. அப்சல்யூட்லி வேலிடு. ஸோ அந்த இடத்துல அவர் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதி நிலையும் இருக்குது. அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த இடத்துல எல்எல்பின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களை டெம்ப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்எல்பி படிக்கிறீங்க இல்லையா, உங்களை டெம்ப்ட் பண்ணுறாங்க. இந்த டெம்ப்டெல்லாம் நம்ம ஆகக்கூடாது. அது எல்எல்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஇ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கணும். சரி, இப்போ இந்த எல்எல்பி ஸ்டூடெண்ட் ட்ரெஸ்பாஸ் இல்லைன்றதை நம்ம ஊர்ஜிதம் பண்ணிட்டோம், ஒரு டாபிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்சிசி ஆர்மி வெஹிக்கிள் ஹிட் பண்ணுன்ற ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை நான் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு நடத்துகிறேன். டீப்லி அப்சர்வ்டு கொஸ்டின். முதல்ல இல்லுஸ்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா 2 வாட்டி படிங்க. படிக்க தான் அது உள்ளே இருக்கிற விஷயங்கள் தெரிய வரும். என்ன விஷயங்கள் அப்படின்றத அதை சொல்கிறேன் பாருங்கள். ஹவு மெனி கேரக்டர்ஸ் ஆர் தட் இன் கொஸ்டின். எத்தனை கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். ஒரு கேரக்டரா இல்லை 2 கேரக்டரா, இந்த மாதிரி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவருடைய நேம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவர் எல்எல்பி படிக்கிறாரு. யூனிவர்சிட்டின்றது இன்னொரு கேரக்டராக உள்ளே வருது. ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்றது இன்னொரு கேரக்டர், அந்த பிளேஸை பற்றின விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆர்மி வெஹிக்கிள் ஒரு கான்செப்டாக வருது. அதுக்கப்புறம் என்சிசி யூனிட்ன்றது இன்னொரு கான்செப்டாக வருது. ஸோ இந்த மாதிரி 4 கான்செப்ட்டு இந்த கொஸ்டின்ஸில் இல்லுஸ்ட்ரேஷனாக ஃப்ரேம் ஆகி நிற்கிது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இஷ்யூஸில் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். வெதர் அப்படின்ற கான்செப்டில் எழுதுறீங்களா, அதாவது எல்எல்பி ஸ்டூடெண்ட் இந்த யூனிவர்சிட்டியில் போவதற்கு உரிமை படைத்தவரா அப்படின்னு கேட்டு நீங்களே சொல்கிறீங்க ஆம் இல்லைனா இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. என்சிசி வெஹிக்கிள் இடித்தது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க, ஆம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. என்சிசி ஆர்மி வெஹிக்கிள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு லயபிளான்னு கேட்குறீங்க, அதுக்கும் நீங்கள் ஆம் இல்லைன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சால், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இஷ்யூஸை நீங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும்.
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விச் டாபிக்ஸ் இன்வால்வ்டு தட் கொஸ்டின், என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கொஸ்டின்ஸில் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஐபிசி இன்வால்வ் ஆகிடும். ஏன்னா அவருக்கு அடிபட்டிருக்கு, அவர் இறந்துட்டாரா இல்லையான்ற விவரங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லப்படலை. ஒன்று கிரீவியஸ் இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லைனா 304 ஏவாகவும் இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ ஐபிசி இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த விவரங்களை நீங்கள் எழுதணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐபிசி இல்லைனா டாட்ஸ் ட்ரெஸ்பாஸ்ன்ற கான்செப்ட் நீங்கள் எழுதி தான் ஆகணும். இவர் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைவேட் பிளேஸில் இவர் போயிருக்காரு, எல்எல்பி ஸ்டூடெண்ட் போயிருக்காருன்னா ஸோ அதோடைய கேஸுடைய தன்மை மாறும் நம்மளுக்கு. இந்த இடத்துல வைக்காரியஸ் லயபிலிட்டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அரசுடைய அந்த பொறுப்பு நிலை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த ட்ரெஸ்பாஸ்ன்ற கான்செப்டை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். ட்ரெஸ்பாஸ் இருந்துடுச்சுன்னா வழக்கு ஒரு மாதிரி போகும், ட்ரெஸ்பாஸ் இல்லைன்னா வழக்கு இன்னொரு மாதிரி போகும். ஸோ அதோட டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும் நம்மளுக்கு. ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். டாபிக் 2ஆக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாவரின் ஃபங்க்ஷன் நடந்திருக்கா, தட் மீன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் அகைன் டாட்ஸ் தான் கொண்டு வரீங்க, டாட்ஸோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோ கொண்டு வரீங்க. சாவரின் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அதாவது இறையாண்மை தன்மையுடைய அரசாங்கத்தின் ஒரு பொறுப்பு நிலைன்னு கூடிய ஒரு வேலை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக நடந்திருக்கு. என்சிசி யூனிட்டியோடைய ஆர்மி வெஹிக்கிள் ஹிட் பண்ணியிருக்கு அந்த எல்எல்பி ஸ்டூடெண்ட்டை. ஸோ சாவரின் ஃபங்க்ஷன் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி போடுறீங்க. ஸோ ட்ரெஸ்பாஸும் கிடையாது, சாவரின் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்சிசி யூனிட் வந்து அந்த எல்எல்பி ஸ்டூடெண்ட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுன்றது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அதுக்கப்புறமா இஷ்யூஸில் இந்த மாதிரி வெதர் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் எழுதுறீங்க, அதாவதுன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரூலில் பார்த்தீங்கன்னா எத்தனை செக்ஷன்ஸ் இதில் கவர் ஆகுதுன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டார்சியஸ் லயபிலிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய இந்த வைக்காரியஸ் லயபிலிட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் எழுத இந்த இடத்துல நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. அது 3ஆம் நம்பர் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை இந்த பார்ட்டிசி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கட்டும், கண்டிப்பாக வைக்காரியஸ் லயபிலிட்டியை டச் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு. சாரதி லா ஸ்டடீஸில் பிளேலிஸ்ட்டில் டாட்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் வைக்காரியஸ் லயபிலிட்டி மஸ்ட் வாட்ச், அதை பார்க்காம கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வராதிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டாபிக் ஐபிசிலையும் வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலையும் வரும், டாட்ஸ்லேயும் வரும், சிஆர்பிசிலையும் வரும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸில் வரதுனால இதெல்லாம் உங்களுடைய நோட்டில் மிக தெளிவாக எழுதி வச்சுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடிஸ் எழுதுறீங்க. பிரேமாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், இந்த ஒரு கேஸ் ஸ்டடியும் பார்த்தீங்கன்னா வைக்காரியஸ் லயபிலிட்டின்ற ஒரு டாப்பிக்கில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கோவிந்தராஜுலு வெர்சஸ் எம்எல்ஏ கோவிந்தராஜா அண்ட் அதர்ஸ் ஏஐஆர் இன் 1966 மெட்ராஸில் நடந்த வழக்கு, பேஜ் நம்பர் 332ன்ற ஒரு கான்செப்டில் வரக்கூடிய வழக்கும் இந்த வைக்காரியஸ் லயபிலிட்டிக்கு பொருந்தும். வைக்காரியஸ் லயபிலிட்டினா என்னென்னா ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர்னு அர்த்தம். அது யாராக வேணா இருக்கலாம். ஒரு காலேஜ் கேம்பஸில் சுப்பீரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ட் தான் சுப்பீரியர். ஒரு கிளாஸ் ரூமில் யார் சுப்பீரியர்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சர் தான் சுப்பீரியர். ஸோ இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கிளாஸ் ரூமில் ஏதாச்சும் ஒரு டாட்ஸ் நடக்குதுன்னா இந்த டீச்சரை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஒரு கேம்பஸ்குள்ளே ஒரு டாட்ஸ் நடக்குதுன்னா இந்த கரஸ்பாண்டண்ட்டை கொஸ்டின் கேட்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். லேட் த மாஸ்டர் ஆன்சர், அவர் தான் ஆன்சர் பண்ணக்கூடிய தகுதி நிலையை படைத்தவர். ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆக்ட் ஆஃப் இட்ஸ் சர்வெண்ட், ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வெண்ட் செய்கிற தீங்குகளுக்கு ரெஸ்பான்ஸ் பர்சனாக இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டால் நடைபெறும் தீங்குகளுக்கு யார் பொறுப்புன்னா அதோடைய ஊழியர்கள் தான், அவங்க தான் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ரெஸ்பாண்டன்ட் இஸ் ஸ்டேட். இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு விபத்து சம்மந்தப்பட்ட வழக்கு தான். நம்மளுடைய எலிஃபண்ட் கேட்டாண்ட நடந்த ஒரு மிக பிரபலமான ஒரு வழக்கு இது. இதுவும் பார்த்திங்கன்னா வைக்காரியஸ் லயபிலிட்டின்ற கான்செப்டில் இருக்குது. ஸோ மஸ்ட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைமல்டேனியஸாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்குள்ளே வந்துருங்க. அதே மாதிரி ட்ரெஸ்பாஸ்ன்ற ஒரு கான்செப்டையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ டாப்பிக்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வரும்போது உங்களுடைய பேப்பருடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருக்கும். மதிப்பெண் கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் மிக எளிமையாக உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒன்று எழுதுறீங்க, உங்களுடைய இஷ்டப்படி எழுதுறீங்க. இந்த இடத்துல ட்ரெஸ்பாஸை பற்றி எழுதலாம். இவர் வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் இருந்தாலும்
யாராக இருந்தாலும் நான் ஒரே மாதிரியாக நடந்திருப்பேன்றதை சொல்லலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஆனால் இந்த இடத்துல தேவையில்லாத கதையெல்லாம் விடக்கூடாது நீங்கள். ரைட். அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஆன்சர்ஸை நிறைவு பண்ணுறீங்க. நிறைவு பண்ணவுடனே உங்களுக்கு உண்டான மதிப்பெண் உங்களை தேடி கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.